ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 2 பார்க்க போறோம். ரியோவை பெல்ட்ரம் ராயல் அகாடமியில சேர்த்திருப்பாங்க. அவனுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு சிலியா கேப்பா. அவன் எனக்கு எதுவும் தெரியாதுன்பா. சிலியாவும் சரி அப்படின்னா சாயங்காலமாச்சுனா லைப்ரரி டவருக்கு கீழே இருக்க எங்க பேஸ்மெண்ட்டுக்கு வா, நான் உனக்கு சொல்லி தரேன்ட்டு. அகாடமியில ராயல் ஃபேமிலி சேர்ந்த பசங்க தான் படிப்பாங்க. அதனால உன் விஷயத்துல ஏதாவது கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கலான்பா. ரியோ எனக்கே என் இடம் நல்லா தெரியும்பா. சிலியாவும் சரி உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தயங்காம எங்கிட்ட வந்து கேளுன்பா. அவன் சரிங்கவும். சிலியா நான் உன் அகாடமிக்கு வரவேற்கிறேன்பா. இந்த இடத்துல ராயல் அகாடமிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. அகாடமியில இருக்க பசங்க இதெல்லாம் ஆகாதுங்கிற போலதான் முணுமுணுத்துப்பாங்க. சொல்லியா இந்த பையன் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்பா. எல்லாத்துக்கிட்டையும் இந்த பையன் கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்துக்காங்கன்பா. பசங்களுக்குள்ள ராஜா அவர் பொண்ணை காப்பாத்தினதுக்காக தானே இந்த பையனை இப்படி விட்டாருன்பாங்க. பார்த்தா பாஸ்ட் அதான் நடந்திருக்கும். இல்லையா முதல்ல ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கன்பா. ரியோ ராஜா எனக்கு காட்டின கருணையினால தான் நான் இங்க கத்துக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சில விஷயங்கள்ல சொதப்பலா தான் இருப்பேன். பட் நான் உங்களோட கேட்சப்பாக விரும்புறேன். நான் என் பெஸ்ட் கொடுப்பேன்பா. ஒருத்த நக்களை நல்ல வேலைக்கார மாதிரி தான் பேசுறேன்பா. பசங்க எல்லாரும் சிரிப்பாங்க. சிலியா முதல்ல போய் சீட்ல உட்காருன்பா. கிறிஸ்டினா இன்னுமே ரியோ மேல கடுப்புல இருக்க போலதான் இருக்கும். சிலியா அதுக்கப்புறம் சில நியூமெரிக்கல் ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவா. சில பசங்க திணற போல இருக்கும். ரியோவை மார்க் பண்ணுவேன். அந்த ஃபார்முலாஸை ஈஸியா யூஸ் பண்ணுவான். சரியா வந்துட்டு ரொம்ப புஷ் பண்ணிக்காதேன்பா. ரியோ அதெல்லாம் பரவாயில்ல. அப்புறம் கன்சர்ன் காட்டுறதுக்கு தேங்க்ஸ்ன்பா. மத்த பசங்க சிரிக்கவும் சிலியா எல்லாரும் அவங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்கன்பா. இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் பிரைவேட் டியூட்டரா பண்ணு சிலியா சொல்லியிருப்பா இல்லையா, அதை நம்பி அவன் போவான். அவ பார்த்தா புடிச்சு சத்தம் போடுவா, என்ன உனக்கு இது படிக்க தெரியாதான்னு. ரியோவும் நீங்க தானே கூப்பிட்டு விட்டீங்கன்பா. சிலியாவும் ஆமா இல்லன்ட்டு சிரிப்பா. ரியோ மனசுக்குள்ள மறந்துட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு சிலியா உள்ள கூப்பிடவும் உள்ள போவான். பார்த்தா கண்ணா பின்னான்னு இருக்கும் ரூம். சிலியா எப்பவுமே ஆர்கனைஸ்டா தான் இருப்பேன், இன்னைக்கு தான் இப்படி ஆகி போச்சுன்பா. ரியோ ரொம்ப டிஃபிகல்ட்டான புக்ஸ் தான் வச்சிருக்கீங்க, ஆனா வயசு கம்மியா இருக்க போல இருக்கேன்பா. அவன் எனக்கு 12 வயசு தான் ஆச்சு. நானும் உன்ன போல பிரைமரி ஸ்கூல்ல தான் இருந்திருக்கணும். பட் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சு கிராஜுவேட் ஆயிட்டேன்பா. ரியோ நீங்க வேற லெவல்ன்பா. இதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் டெஸ்ட் வைப்பா. ரியோ சிம்பிளா முடிச்சிருப்பான். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாலே நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்திருக்கேன்ல நினைச்சு பாப்பான். சிலியா அதை உங்க கிளாஸ்லயே லேடி கிறிஸ்டினால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். இந்த அரித்மெட்டிக்கல் திங்ல எங்க கத்துக்கிட்டேன்னு கேப்பா. ரியோ அம்மா கிட்ட இருந்துன்பா. சிலியா அவங்க நல்ல கல்ச்சர்ல இருந்து வந்திருப்பாங்க போலேன்பா. ரியோவும் ஆமா அவங்க ரொம்ப இறக்கமுள்ளவங்கன்பா. சிலியா அவங்களை ஞாபகப்படுத்தி விட்டு உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு மன்னிச்சுக்கன்பா. ரியோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. சிலியா நீ ஓகேனா நானும் ஓகேன்ட்டு டீ போட்டு கொடுப்பா. ரியோ டீ குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்பா. சிலியா அந்த மாதிரி டீ குடிச்சாதான் சூப்பரா இருக்கும்ட்டு. கிளாஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேப்பா. ரியோவும் அந்த பையனை யோசிச்சுட்டு இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்பா. சிலியாவும் ஓகேங்கும் போது ரியோ எழுத்துக்கள் விஷயத்துல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சில புக்ஸ் தரீங்களான்னு கேட்பான். சிலியா லைப்ரரியில இருந்து எடுத்து தரன்பா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் அகாடமியில எல்லாத்துக்கும் கத்தியையும் கடையத்தையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ரியோவா அங்க இருக்க டீச்சர் கூப்பிட்டு வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன தாக்குன்பா. ஹீரோக்கு ஆல்ரெடி ஹருட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யோசிச்சே ஃபைட் பண்ணுவான். எல்லாரும் ஸ்டாண்ட்ஸை பார்த்தே ஷாக் ஆயிருப்பாங்க. ஈவன் டீச்சரே உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சூப்பரா இருக்குன்னு. ஹருட்டோட மாஸ்டர் ஆப்பனன்ட் அட்டாக்க டாச் பண்ணாம நேரா இதயத்துக்கு குறிவைன்னு இருப்பாரு. அந்த டெக்னிக் எங்க யூஸ் பண்ணுவான். இதை பார்த்துட்டு கிருஷ்ணா கூட இருக்க பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. ஆனா இந்த மண்டையா இருக்கான் பாருங்களேன், அவனுக்கு கத்திய பிடிக்கிறக்கான ஃபார்மே தெரியல, ஜஸ்ட் கண்ணா பின்னான்னு சுத்துறான்பா. டீச்சர் கடைசியா அந்த செஷன் முடியவும் நீ நைட்ஸ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும் பாரு. ரியோ உங்களோட வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் அதுல சேர்றதா இல்லைன்பா. பசங்களுக்கு இடையில சலசலப்பா இருக்கும். இதுக்கப்புறம் சிலியா ரியோ படிச்சுட்டு இருக்கப்ப வந்துட்டு எங்கதான் இருப்பேன்னு நினைச்சன்பா. ரியோ டேர்ம் எக்ஸாம் வருது இல்லையா, அதான் படிச்சுட்டு இருக்கேன்பா. சிலியா இப்பதான் வந்திருக்க, அதுக்குள்ள கிரேட்ஸ் மேல எதுக்கு இவ்வளவு இருப்புன்பா. ரியோ நான் என் பெஸ்ட் கொடுக்கணும்லன்பா. சிலியா அப்ப சரி நல்லா பண்ணுன்பா. இதுக்கப்புறம் எக்ஸாம் டே வந்திருக்கோம். சிலியா எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துருச்சுல, எக்ஸாம் எழுத ஆரம்பிங்கன்பா. ரியோவை மார்க் பண்ணிட்டே இருக்க அந்த பையனுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கும். பட் ரியோ அவன் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பான். ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சு வெளியே வரவும் ஹர்ட்டோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மீச்சான், அதாவது அயாசே மிஹரு ஞாபகத்துக்கு வருவா. பசங்க அந்த ஸ்லம்ல இருந்து வந்த பையன் வந்தானு நக்கல் பண்ணுவாங்க. ராஜாக்கு ரொம்ப இறக்க குணம் தான்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. ரியோ அதெல்லாம் கண்டுக்காம ஹர்ட்டோவோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை பத்தி யோசிப்பான். ஹர்ட்டோக்கு மீ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ல ஹர்ட்டோவோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களேன்னு நினைப்பான். டக்குன்னு ஹர்ட்டோவோட நினைவுகள் போல மாறும். ஹர்ட்டோ அதுக்கப்புறம் அவளை ரொம்ப நாள் கழிச்சு ஹை ஸ்கூல்ல வச்சு பார்த்தேன். அப்புறம் அவ ஸ்கூலுக்கே வரல, என் கண்ணு முன்னாடியே மாயமா போன போல இருந்துச்சுன்னு நினைப்பான். ரியோ எதுக்கு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்ணு முன்னால வந்து போகுது. ஹர்ட்டோ எப்பவோ செத்துட்டான்னா ரியோ நான் என் வாழ்க்கையை நல்லா தெளிவா ஸ்ட்ராங்கா வாழணும்னு விரும்புறேன்பான். இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்தினதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கணும்னு பார்த்தா கிறிஸ்டியானாக்கு ஈக்குவலா ரியோ மார்க் எடுத்திருப்பான். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஆல்போன்ஸ் அண்ட் அவன் ஃப்ரெண்ட்னால எல்லாம் தாங்கிக்கவே முடியாது. கிறிஸ்டினா கூட இருக்க பொண்ணே நான் 3வது ஷாக் ஆவா. ஆல்போன்ஸ் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் ரியோவை பார்த்ததும் என்ன மாதிரியான கேவலமான வேலையடா செஞ்சு இப்படி ஏமாத்தி ஜெயிச்சின்பான். ரியோக்கு ஒன்னும் புரியாது என்ன சொல்றீங்கன்னு கேட்பான். ஆல்போன்ஸ் அங்க பாரு நீ ஜஸ்ட் காமனர், நீ எப்படா லேடி கிறிஸ்டினாக்கு ஈக்குவலா வரலான்பான். நீ ஏதோ சீப் ட்ரிக் பண்ணிருக்க, அது என்னன்னு சொல்லுங்க போது ரியோ சிம்பிளா நான் உங்களை போல படிச்சுதான் மார்க் எடுத்தேன்பான். ஆல்போன்ஸ்னால அதை ஏத்துக்கவே முடியாது, பொய் சொல்லாதடான்னு கத்துவான். கிறிஸ்டினாவோட ஃப்ரெண்ட் அண்ட் கிறிஸ்டினா 2 பேருமே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வைக்க கூடாது.
இது கல்வித்துறையோட கண்ணியத்தை கேள்வி கேட்கற மாதிரி ஆயிரும்பாங்க. சிலியாவும் வந்துட்டு இதுல எந்த ஒரு தப்பும் நடக்கலின்பா. ஆல்போன்ஸ் அண்ட் மத்த பசங்களும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ரியோ அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லவும் கிறிஸ்டினா எதுவும் பேசாம போயிருவா. அவ ஃப்ரெண்ட் நான் ஒன்னும் ஓன் நன்மைக்காகலாம் குறுக்க வரல, நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பீட் பண்ண விட மாட்டேன்ட்டு கிளம்புவா. இதுக்கப்புறம் பிரைவேட் டியூட்டிங்க்கு போறப்ப சிலியா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே நல்ல மார்க் எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதனால மத்த பசங்க அவனை வம்பிழுப்பாங்கல்லன்பா. ரியோ சிரிச்சுட்டே பழகுனது தானன்பா. சிலி இருந்தாலும் இந்த மாதிரி நோபல்ஸ் புள்ளி பண்றத பாக்குறப்ப அவங்க கேரக்டர் தான் கீழே போகுதுன்பா. ரியோ நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா உங்களையுமே தொல்லை பண்ண சிலர் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்பான். சிலியா மோஸ்டா கண்டுக்க மாட்டேன்பா. ரியோ நினைச்சனுங்கவா சிலியா ஆனா எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்பா. ரியோ அதான் எனக்குன்னு நீங்க இருக்கீங்களான்பா. சிலியா என்ன குழந்தை போல ட்ரீட் பண்ணிலாம் ஃபன் பண்ணாதேன்பா. ரியோ உங்களுக்கு என்ன விட வயசு ஜாஸ்தி தானன்பா. சிலியா ஆமா அதை தாண்டி நீ ஃப்ரெண்டா பாக்கறேன்னா ஓகே தான்பா. ரியோ அதுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். அவ இல்லைங்கவோ நல்லா சத்தமா சொல்லுங்கன்பா. சிலியா நான் தான் எந்த மூட்ல இருந்து சொல்றேன்னு தெரியுதுல, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. ரியோ எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட ப்ரொஃபஸரா என்னோட ஃப்ரெண்டா நீங்களே வழிகாட்டுங்கன்பா. சிலியாவும் சரின்ட்டு ஏதாவது பசங்க வந்து உன்னை வம்பிழுத்தா நேரம் என்கிட்ட வந்து அழுதுட்டே சொல்ல என்னன்பா. ரியோ சின்ன குழந்தை போல நீங்க தான் ரொம்ப ஒட்டுதல் எதிர்பார்ப்பீங்க போல என்பா. சிலியா நான் ஒன்னும் குழந்தை கிடையாது வளர்ந்துகிட்டு இருக்கேன்னு கத்துவா. ஒன்ஸ் ரெண்டு பேரும் எந்திரிச்சதும் சிலியா நமக்கான ஹைட்ஸ் பர்ஃபெக்டா தானே இருக்குன்பா. ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. நைட்ஸுக்கான ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபைட் ரெல்ம்ல நடக்கிறதா இருக்கும். இதுக்காக சிலரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்போன்ஸ், செகண்ட் ஸ்டூவர்ட் கூப்பிட்டு மூணாவது ரியோவை கூப்பிடுவோம். பசங்களுக்குள்ள சலசலப்பு இருக்கும். ஆல்போன்ஸ் இதை நான் ஏத்துக்க மாட்டேன், இது நைட்ஸ் கடையிலான பிரஸ்டீஜியஸ் ஃபைட், இதுக்குள்ள ஒரு காமனர் எப்படின்பா. டீச்சர் தெல்ல தெளிவா இந்த முடிவுகள் எப்போ எடுக்கப்பட்டுருச்சு, எந்த குறுக்கீடும் வைக்க முடியாதுன்றவாரு. இதுக்கப்புறம் சிலியாவை பார்க்க போறப்ப அவ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டா கிராஜுவேட் ஆகாமே நைட் ஸ்கவுட்டா இருக்கலான்பா. மேல் ரேக்ல இருக்க புக் எடுக்க சிரமப்படுறப்ப ரியோ தான் போய் ஹெல்ப் பண்ணுவான். சிலியா நீ நல்லா வளர்ந்துட்டீன்பா. ரியோ நீங்க தான் வளரவே இல்லைன்பா. அவ எனக்கு வளர்றதுக்குலாம் இன்னும் வயசு இருக்குன்பா. ரியோ இதை தானே அன்னைக்கும் சொன்னீங்கன்பா. சிலியா அதுக்கு என்னங்கவோ டீ சூடாறிற போதுன்பா. அவளும் ரியோ ப்ரிப்பேர் பண்ண டீயை குடிச்சிட்டு இதுலயோ அதே நல்ல நறுமணம் வருது, பட் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்கேன்பா. ரியோ நான் புக்ல இருக்கப்படி அப்படியே போட்டேன்பா. சிலியா நைட் ஆகாம கிராஜுவேட் ஆயிட்டு என்ன செய்யறதா இருக்கேன்னு கேப்பா. ரியோ ஜேர்னி போறதா இருக்கேன், இந்த கண்ட்ரில நான் வாழ்றதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் போகுதுன்பா. சிலியா ஆனா நீங்க இல்லாம நிறைய விஷயங்கள் சரியா போகாதே, பேசாம நீங்க வேலை செய்யலாம்லன்பா. ரியோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்களான்னு கேட்பான். அவ அப்படிலாம் இல்ல, நீ எனக்காக என்னோட இடத்த சுத்தம் பண்ற, புக்ஸ் எல்லாம் சரியா எடுத்து அரேஞ்ச் பண்ற, அண்ட் ஏதாவது ரிசர்ச் மோசமா போச்சுனாலும் காப்பாத்துறேன்பா. ரியோ ஆனா சீக்கிரமாவே உங்களுக்கும் மேரேஜ் ஸ்டாக் வரும், அந்த டைம்ல உங்க ரூம்குள்ள ஒரு காமனர் வந்து போறது கண்டிப்பா சில பேர்த்தோட வாயில விழுகிற மாதிரி ஆகும்பா. அவ அந்த பேச்சு இப்ப எதுக்குன்பா. ரியோ உங்களுக்கு என்ன நடந்தாலும் அது சரியா போகும்பா. சிலியா நான் கல்யாணம் பண்ற ரேஞ்ச்ல இல்லாம குட்டி பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்ல வரையான்பா. ரியோ இல்ல நல்ல சாமிங் உமனா தான் இருக்கீங்கன்பா. அவ வெக்கப்பட்டு இப்படிலாம் டீஸ் பண்ணாதேன்பா. ரியோ என்னங்கவா. சிலியா அப்படியே மழுப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆமா எங்க போறதா இருக்கீன்னு கேப்பா. ரியோ என் பேரண்ட்ஸ் இந்த இடம் யாகுமா ரீஜியன் போறதா இருக்கன்பா. சிலியா அந்த காடுகள் கடந்தான்பா. ரியோட அம்மா யாகுமாவை பத்தி சொல்லியிருப்பாங்களே அதை யோசிப்பான். சிலியா கூப்பிடுவோம் இப்போதைக்கு இந்த பிளான் மட்டும் தான்பா. ஆல்ஃபிரட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்னைக்கான ரெஃப்ரி நான் தான்பா. அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்க போலதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்டிக்கே ரியோவை தான் கூப்பிடுவாங்க. ஆல்போன்ஸ் எங்களை சொதப்பலா காமிச்சு விட்டுறாதேன்பா. ரியோ நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்பா. அவன் நாங்க யாரும் உங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கவா இல்லைன்பா. சிலியா தான் பயங்கரமா சேர் பண்ணுவா ரியோன்னு. அப்புறம் ராயல் கார்டு யூனிட்ல இருந்து சார்ல்ஸ் ஆர்பர் கூப்பிட்டு விடுவாங்க சேலஞ்ச் பண்ண. சின்ன பையனா இருக்கப்ப ரியோவை அடிச்சு பொழந்திருப்பான்ல அவன் தான். ஆர்பர் வந்ததும் டீஸ் பண்ற மாதிரி அகாடமில சேர்ந்து இப்ப எனக்கே ஆப்போனண்டா வந்து நிக்கிறேன்பா. ரியோ நீங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும்லன்பா. ரெண்டு பேரும் அமைதியா இருங்கன்ட்டு ஆல்ஃபிரட் சேலஞ்சஸ் ரெடியா இருங்கன்பா. ரியோவோட ஸ்டாண்ட்ஸை பார்த்துட்டு முடிப்பான். ஆர்பர் இவன் என்ன மார்க் பண்றானான்னு நினைப்பான். ஒன்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் சிலியா அவன் ஃபைட் சூப்பரா பண்றானேன்பா. காமா தான் ஃபைட் பண்றான்பா. ஆர்பர் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஃபைட் பண்ணுவான். இந்த பொடியினால தான் 5 வருஷத்துக்கு முன்னால நான் பதவி இழந்தேன், இந்த தடவை இவனை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்னு நினைச்சிட்டே ஃபைட் பண்ணுவான். சிலியா அதை பார்த்துட்டு ஒரு நைட் எதுக்காக ஸ்டூடெண்ட் கிட்ட இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா சண்டை போடுறாங்கன்ட்டு ஷாக் ஆவா. டீச்சர் இப்ப பண்ணு ரியோன்பா. பார்த்தா ரியோ அசால்ட்டா ஆர்பரை தோக்கடிச்சிருப்பான். ஆல்ஃபிரட் வின்னர் ரியோன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆர்பர்னால ஏத்துக்கவே முடியாது. ஆல்ஃபிரட் சிம்பிளா இங்க பாரு ராயல் கார்டோட ஹானரபிள் நைட்டா இருந்தா ஒழுக்க மரியாதையா தோல்வி ஏத்துக்கிட்டு போயிருந்தான். ஆர்பர் இதை ஏத்துக்கவே மாட்டான். ரியோ மேட்ச்க்கு தேங்க்ஸ்ன்பா. சிலியா டீச்சர் மட்டும் தான் கை தட்டுவாங்க, மத்தவங்கள கை தட்டணுமேன்ட்டு கை தட்டுவாங்க. ஆல்ஃபிரட் ரியோ விஷயத்துல அந்த பையனோட ஃபியூச்சரை பார்க்க விரும்புறேன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஆர்பர் நைட்டு சரக்க போட்டு அந்த பொடியும் இருக்கானேன்ட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். ரைஸ் நீங்க நல்லா தான் சண்டை போட்டீங்க, மத்த நைட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜெயிச்சாலும் நீங்க அந்த ஃபைட்டை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம விட்டீங்க, அதான் அந்த பையன் ஜெயிச்சிட்டான்பா. ஆர்பர் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கு தூதுவரேன்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னால லேடி ஃப்ளோராவை கடத்தன வழக்கலாம மாட்டினான். நான் அவனை எப்படியும் பேச வச்சிடலான்னு பார்த்தேன், ஆனா அவன் வாயே திறக்கலின்பான். ரைஸ் அந்த பழைய மேட்டர்ஸ்ல யோசிச்சுட்டு அன்னைக்கு நாள் நடந்ததான்ட்டு சரக்கு ஊத்தி கொடுப்பான். சரி அதுக்கப்புறம் ரியோ வந்ததும் அவன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஏதாவது ஐடியா யோசிக்கலான்னு நினைப்பா. பார்த்தா அவன் வேற திசையில போவான். அவளும் என்னாச்சுன்ட்டு போய் பாப்பா. பார்த்தா ரியோ ஒரு பொண்ணு தனியா கூப்பிட்டு லெட்டர் கொடுத்துருக்கோம். எதுவுமே பேசாம நான் நேத்து மேட்ச்ல உங்களை பார்த்தங்க நீங்க சூப்பர்ன்ட்டு ஓடி இருப்பா. ரியோவும் ஏன் இப்படி ஓடுற நில்லுன்பான். சிலியா இதை பார்த்துட்டு கண் கலங்குவா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க.